சுளிய மாதிரியே இருக்க இந்த ரெசிபியை தான் வந்து முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. இது எந்த ஊரில் ஃபேமஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. முந்திரி கொத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி. செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள். இது கிறிஸ்மஸுக்கு தீபாவளிக்கெலாம் செய்வாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கலாம். 2 கப்புன்றது நான் 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்துக்கலாம். எள்ளு வந்து நல்லா வெடிச்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே 1.5 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் வந்து நான் பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வச்சுருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதையும் ஆற வச்சிடலாம் சேர்த்து. இதெல்லாம் நல்லா ஆறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இன்னொரு பேனில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1.5 கப்புன்றது நான் 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு பேனில் நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெல்லத்தை 2 நிமிஷம் மட்டும் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன லட்டு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க. நல்லா அந்த ஹீட்லேயே ஊட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகளை 2ஆவோ இல்லைனா 3ஆவோ போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றா கூட நல்லா டிப் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி கொத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் விவசாயியோட கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலான மரச்செக்கு கடலெண்ணெய். இவங்கள்ட்ட நல்லெண்ணெயும் இருக்குது, தேங்காய் எண்ணெயும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி பியூரான செக் எண்ணெய் வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் ஐடி, வெப்சைட்லாம் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3ஆவோ இல்லைனா 2ஆவோ இல்லைனா 1ஆவோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. 2 சைடு நல்லா திருப்பி போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான முந்திரி கொத்து ரெசிபி ரெடி ஆயிரும்.